மக்களே, நாங்கள் நிதிஷோட ஃபோனை திருடிருக்கோம். இப்போ இதை வச்சு ஒரு vlog பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். நம்ம கூட இருக்கிறவங்க தாரணி. ஆக்சுவலி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா எங்களுக்கு தெரியாது. பட் ஒருத்தர் vlog எடுக்கலான்னு வந்தார். பட் ஃப்ளாப் ஆயிடுச்சு பிளானு. கவலை கோலத்தில் உட்காந்துருக்கோம். கவலையில் இருக்கார். அதனால் நாங்கள் 2 பேரும் ஃபோனை ஹேக் பண்ணி இப்போ நாங்கள் ஒரு vlog எடுக்க போகிறோம். ஒரு ஷார்ட் ரீல். எங்கள் காலேஜில் வந்து பொங்கல் ஃபெஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஏதோ பண்ண போகிறோம், ஃபன் பண்ண போகிறோம். இப்போ தான் அத்தோ சாப்பிட்டு முடிச்சோம். அடுத்து என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ ஒரு 2 ஆடு எங்களுக்கு மாட்டியிருக்கு. ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நீங்களே பாருங்கள். என்ன பண்ண போகிறோம்? 2 பிஸ்கெட் தான் புரியுதா? மேரி கோல்ட் பிஸ்கெட் சாப்பிட்டு வின் பண்ணிட்டோம்னா நமக்கு 50 ரூபா தருவாங்க. நம்ம 30 ரூபா பே பண்ணணும். 2 பிஸ்கெட்டை 30 செகண்ட்ல சாப்பிடணுமா? மேரி கோல்ட் பிஸ்கெட் காசு இல்லை வாங்குறதுக்கு. தோத்துறா அது காசு கொடுக்கணும். சரி நீ பண்ணுவா, அப்போ வா போலாம் வா. ஓகே கைஸ், போகிறோம் கைஸ். இப்போ 2 பேரும் அந்த பிஸ்கெட்டை சாப்பிட போகிறாங்க. நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 2 1 முச்சிடலாம்டா. யோ இருக்கு. முடியலையா? சும்மா உட்காந்து என்ன கூப்பிட்டு வந்து பிஸ்கெட் சாப்பிட வச்சு அது கடிச்சது ஃபுல்லாக மாவு மாதிரி ஆயிடுச்சு. வாய் ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சு. நைஸ் ஸ்ட்ராட்டஜி. திஸ் இஸ் பிஸ்னஸ். நம்மளும் இந்த மாதிரி 4 பேர் பிஸ்கெட்டை 1 மீட்டர் சாப்பிடுங்கன்னு வச்சிடலாம். நல்லா இருக்கு. அடுத்த வருஷம் 1800 பே பண்ணி ஸ்டால் போடுறோம். ஆமாம், ஸ்டால் போடுறோம். நான் போடுறேன். ஐ மீன் மார்க் மை வேர்ட்ஸ், நம்ம போடுறோம். நம்மளா? ரைட்டு, போட்டுருவோம். என்ன மைக் கனெக்ட் பண்ணிப்போமா? இல்லை வேணாம் ப்ரோ, எல்லாரும் பத்திரமா வேண்டாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே எல்லாமே ஃபுட் கோர்ட்டாக இருக்குது. பட் அதனால ரொம்ப கூட்டமாக இருக்குது இந்த பக்கம். நெக்ஸ்ட் என்ன போகலாம்? இங்கே ஒரு கேமிங் சென்டர் இருக்குது. இது கிட்டத்தட்ட வந்து நீங்கள் ஃபுட்பாலை எடுத்து காலால் தட்டி விடணும். கண்டிப்பாக இதுவும் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான். கண்டிப்பாக. ஆமாம். இப்போ அடுத்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் மூலதனமாக இருந்திருக்கணும். பட் பண்ணல. இல்லை எங்க மூளை இல்லை. என்ன பண்ணலாம்? இவன் வந்து ஸ்டால் போடுறதா பேசியிருந்தா ரதி. ஓகேவா? ஸ்டால் போடுறேன்னு பேசிட்டு நம்பர் கான்டாக்ட்லாம் வாங்கிட்டு இல்லை ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ண சொன்னால் இல்லை எனக்கு ஒரு மாதிரி எப்படி தெரியாத பேசுறது. இன்ட்ரோவர்ட், அதனால ஃபோன் பண்ணி பேசுறேன். கொஞ்சம் ஷை இருக்கும் தான். அதெல்லாம் அதுக்கு நான் இவங்கிட்ட கால் பண்ணி கேட்க சொன்னேன். இவனும் ஷை வந்து இல்லை, கடை வந்து போடுறது கடை ஓனர் என்ன விற்க போகிறான்னு கேட்டால் அவள் தான் சொல்லணும். என்னென்ன ப்ராடக்ட் எங்கேருந்து இறங்குங்க ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டாங்கன்னா அப்புறம் நான் பேபேன்னு முடிக்க முடியுமா சொல்லுங்கள்? அப்போ இவ தான் பண்ணணும். ஓனர் யார் பண்ணணும்? ஓனர் தான் பண்ணணும். மூணு நாள் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சோ? அதெல்லாம் ஏறிடுச்சு. என்ன பிரச்சனை? அந்த கான்ஃபிடன்ஸ் ஏறின டைமிங் அப்ப நாங்க ஃபோன் பண்ணி கேக்கும்போது ஸ்டால் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. அதனால இது ஏன் மேல நாங்க ஃபோன் பண்ணி கேட்டியா? போய் ஆகிறதுக்குள்ள ஸ்டால்லாம் முடிஞ்சிருச்சு गाइस. அதனால பாருங்க, இதுல இவ வேற ஃபேஷன் டிசைனர். அது இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்கா. ப்ளஸ் பல திறமைகளை வச்சு இதுதான் இப்படி இப்போ இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சோ எல்லாரும் போய் ஃபாலோ பண்ணுங்க. ஆமா, பேர் வந்து ரதி ஆதித்தின்னு வரும். நான் ஐடி கீழே மென்ஷன் பண்றேன். இவங்க தாரணி, இவங்க அப்பா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இதான் இவங்களை பத்தி ஒரு ஸ்பெஷலான விஷயம். அவங்க அப்பா ஒரு பயங்கரமான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஆனால் இவங்க அக்கௌண்ட்ஸ் ஃபெயில். உண்மைதான். ஆமாம். சரி, இப்போ அடுத்து எங்கே போகிறோம்? அடுத்து நம்ம உள்ள வந்து நிறைய கேம்ஸ் இருக்கு. அங்க போய் பார்க்கலாம். நிறைய ஃபுட்லாம் வச்சிருக்காங்க. பார்த்துட்டு மட்டும் தான் வரும், விளையாட மாட்டோம். ஃபுல்லாக ஜோ பாருங்க, பிரியாணி கடை. அதனால் செம்ம கூட்டமாக இருக்குது. பிரியாணி போட்டாலும் எங்கே போட்டாலும் ஓடும்போம். பிரியாணி, நிறைய ஃபுட்ஸு அண்ட் கீ செயின்ஸு, அப்புறம் ஸ்நாக்ஸு, பேஸ்ட்ரிஸ், அந்த மாதிரி தான் ஃபுல்லாக கடை இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கூட்டம். இங்கே பிரின்சிபல் பிளாக்கில் இங்கே ட்ரெஸ்ஸஸ்ஸு பாருங்க, நடுவில் நிறைய கடைக்கு போகிறோம். ட்ரெஸ்ஸஸ்ஸு, நட்ஸ்லாம் போட்டுருக்காங்க. அப்படியே நம்ம உள்ள வந்து ஃபோட்டோ எடுத்து போகிறோம். ஃபோட்டோ எடுத்துல இங்கே தான் நிறைய கேம்ஸ் இருக்குது. கரெக்டாக தானே? இங்கே தான் கேம்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், திரும்பி பாருங்கள் ரதி, இங்கே 2 பேர் திரும்பி பாருங்கள். இங்கே தான் கேம்ஸ் நிறையா இருக்குது. எல்லா கேம்ஸும் காட்டுறோம். ஓகே கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கேம்ஸ் இருக்குது. ஸோ எல்லா டைப் ஆஃப் கேம்ஸும் இருக்குது. இங்கே வந்து போர்ட் கேம்ஸ், ஓகேவா, கேரம் போர்டு இருக்குது. மெயின் விஷயம் PS4 அண்ட் PS5 ப்ளஸ் PS5 இருக்கா? PS5 அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு வந்து ஒரு நாள் ஓ சாமியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிய விளையாடுவோம்.
ஷூட் பண்ணிட்டு நம்ம ஷூட் பண்ணுற இது இருக்குது. நம்ம ரதி இப்போ போய் ஷூட் பண்ண போகிறோம். ரதியில் நான் கூட ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எப்படி பார்ப்போம். இதுக்கெல்லாம் ஸ்பான்சர் வந்து இவன் தான் கொடுக்க போறான். இல்ல ஸ்பான்சர் வந்து மோனோகோலி vlogs. மோனோகோல் vlogs வந்து vlog இன்னும் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட தரல. அதுக்குள்ள vlog மட்டும் எடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ ஃபுல்லாக கேமரா ரொட்டேட் பண்ணி காட்டுறோம். பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸு ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ட்ரெஸ்ஸா பேக்ஸா? ஆமாம், காட்டன் பேக்ஸ். ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்போ விளையாண்டுருக்கிறதுனா மோட்டல் காம்பேக்ட் ஒரு கேம் விளையாடுறாங்க. அண்ட் அமேசிங் ஸ்பைடர்மேன் நீங்களே காட்டுறீங்க. நீங்களாம் அந்த கேம் ஸ்பெஷலிஸ்ட்டு. அமேசிங் ஸ்பைடர்மேன் PS2 அது. PS4ல அமேசிங் ஸ்பைடர்மேன் விளையாண்டுருக்காங்க. அங்கே மாடல் காம்பேக்ட் விளையாண்டுருக்காங்க. PS அங்கே PS3 வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பிஜிஎம் போட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க. இப்போ நம்ம கடைசியாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். ரதி சொல்ல போகிறா. அவளுக்கு அந்த கண்ணு 10 மணி தெரியல. இதே கண்ணா இருக்கு. ஒரு ஸ்மால் பேபி கன் கொஞ்சம் கேளுங்க. இதனால தூக்க முடியுமான்னு தெரியல. எனக்கு மட்டும் பாரியா சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ் இப்போ நம்ம நிதிஷ் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா எப்பவுமே டீம் லீடர் தான் நம்மளை நான் வழி நடத்தி செல்லணும். ஸோ கேக்குதா? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷாட் ஒழுங்கா அடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஷாட் போவோம். இப்போ ஆரியன் அடிச்சிருவா. ஆரி எடுத்துருவா. சரி, இன்னொன்று போடலாம். என்ன கிடைக்கும்? ஃப்ரீ 50 ரூபா ரீஃபண்ட் பண்ணுறோம். 6 அடிச்சா 6 ஃப்ரீ. ஓகே, செகண்ட் ஷாட். ரெண்டாவது ஷாட் சக்ஸஸ்ஃபுல்லாக அடிச்சிட்டோம். இன்னும் 4 ஷாட்டு அடிச்சா அடுத்த 6 ஃப்ரீ. மூணு போயிடுச்சு. ஆமாம், லாஸ்ட் 2 அடிச்சா அதில் 1 விட்டேன். தொடர்ந்து 2 தோல்வி 2 அடிச்சோம். ரதி தான் கண்டு வச்சாங்க. சிரிச்சுட்டே இருக்கான். யாரோ கண்ணு வச்சிட்டாங்க கைஸ். நாங்க இல்ல. நான் உங்களுக்கு கண்ணு வைக்கலையா? ஆமா, இல்ல அவர் மேல சுட்டா வலிக்க போறீங்க. மிருகம் உள்ள இருக்கு. மிருகம் நம்ம நிதிஷ் வரல. கண்ணு மேல கோளாறு. ஸோ நிதிஷ் மேல இந்த ப்ராப்ளம் கண் கோளாறு. இது லாஸ்ட் புல்லட் இல்ல ப்ரோ? இல்ல ஒன்னும். ஆமா, லாஸ்ட் புல்லட் ஒண்ணே. ஐயோ, அவன் சைஸை பார்த்து இப்படி குடிக்க. இது பாருங்க, ரதி சைஸ் தான் இருக்குது கண்ணு. நம்மளுக்கு லக் இல்லை கைஸ். சரி, இதான் லாஸ்ட் புல்லட்டா. நம்ம கணக்கு தப்பாக போட்டோம். 2 அடிச்சிருக்கோமா? 2 அடிச்சிருக்கோம், 2 விட்டுருக்கோம். 3 விட்டுருக்கோம். லாஸ்ட் ஒண்ணே. சாரி गाइस, கணக்கு எங்களுக்கு வராது. நான் தப்பா சொல்றேன். ஆனா நாங்க ஒரு MBA ஸ்டூடண்ட். கடைசி அடி அடிச்சு முடிச்சாச்சு. பக்காவா உடஞ்ச பலூன் உடஞ்ச கட்டினியா? கட்டா காட்டினியா? கேமராமேன் போறாரு. வயசை கேட்டாங்க. ரெடி வயசை கேட்டு 24 ஆன்டின்டா. ஆன்டி இருக்கு அடிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இதே மிஸ். செகண்ட் இது அடிக்கிறாங்க பார்ப்போம். ஏதாவது சொல்லுங்க ரதி, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஒண்ணும் இல்ல, ட்ரைனிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல. அதனால தான் நமக்கு ஆமா, இது கூட கத்தி சட்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ துபாய் சட்டை போட்டாங்க. நானா எவ்வளவு பெரிய பிளேயர். தொடர்ந்து 2 தோல்வி. இப்போ அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. அடிப்பீங்களா? கமான் ஆண்டி. ஆண்டி ரதியவே ஆண்டிட்டாங்க. காம்பேக்டா இருக்கான். கமான் ரதி. டிஸ்ட்ராக்ஷனா? அதுவே சூசைட் பண்ணிக்குது. கரெக்டா ஏம் பண்ணு. சத்யா அக்கா உள்ளது அலர்ட் பறக்குதா? மிச்சம் நேரிக்கிறியா? மிச்சம் 2 புல்லட்ட தாரணி அடிச்சு பிடிக்கலான்னு வந்திருக்கா. பேக் வந்துரியா? வெயிட்டா இருக்கு. நான் நல்லா தான் குடி வச்சேன். அது வரல.
அடிக்க தெரியலன்னு சொல்லுவேன். நான் அடிச்சல. இல்ல துப்பாக்கி மேல தான் mistake. இப்போ தாரணி துப்பாக்கி மேல தான் mistake. நான் எப்போ அப்படி அடித்தேன்? தாரணி லாஸ்ட் ஷாட். என்ன உங்க ஜூனியர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டாங்களா? இதே காலேஜ்ல வர படிச்சிருக்கீங்க. அப்பெல்லாம் இல்லைப்பா. கீழ அடியாதான் போடுமா இருக்கு. நான் கொண்டாந்து அவன் மேலே ரொம்ப மேலே தூக்குடா. ஏம் சரியில்லை. கமான். சூப்பர். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? தெரிஞ்ச விஷயம் தான் சொல்றேன் கிடையாது. அடிக்கிறியா? அடி அடி நான் அடிக்கிறேன். அடிடா வேணாம். அடிக்கிறோம். அடிக்கிற அடி. அடிச்சா நீங்க ஒரு பலூன் கிடைக்கும். ஆ? அடிச்சா நீங்க ஒரு பலூன் கிடைக்கும். 50 ரூபாய்க்கு ஒரு பலூன் வாங்கிட்டு போவோம். வாங்கிட்டு போவோம். பாத்தியா? ஓகே. அது யமிங்கிட்டு பார்த்தீங்களா? வேறு வெடிக்காம அந்த பஸ் பலூன் சுருங்கிச்சு. அந்த சுருங்கினதை காட்டினியா? வீடியோ எடுத்துருக்கோம். ஓகே. பிடிச்சாச்சு. நம்ம குறி வச்சா ஏற விழுணும். அவ்வளோதான். ஐயோ எனக்கு என்னமோ இந்த ஆட்டத்தில் ஏதோ போங்க பண்ணியிருக்காங்க மாதிரி கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க கைஸ். வின் பண்ணல கூச்சமே நம்ம அவங்க மேலே ஃபால்ட் போடுறது தப்பு. ஸோ நாங்கள் ஒத்துக்கிறோம். நான் ஒத்துக்க மாட்டேன். நாங்கள் ஒத்துக்கிறோம். உன்னால அந்த கண்ணே தூக்க முடியல. ஆனால் நீ தோத்த. அதை ஒத்துக்கோ. ஏன் மேல மிஸ்டேக்? எக்ஸ்கியூஸ் மீ சொல்லி தான் அதான் பண்ணுறாங்களா? சரி ஓகே. ஹாய் காட். அவ்வளோதான். இன்னைக்கு டே முடிஞ்சு. ஸோ ஓவர் வியூ ஆஃப் த டே. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிச்சுன்னா முதல்ல நம்ம எப்போ வழக்கமாக கிளாஸ் வர மாதிரி ஆரம்பிச்சு. ஆமாம். ஃபஸ்ட்டு ஒரு பீரியடோ 2 பீரியட் போனது. அதுக்கப்புறம் எங்கள் கேர்ள்ஸை மட்டும் தனியாக கூப்பிட்டாங்க. என்னடா தனியாக கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க ஏதோ ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இங்கே குரங்கெலாம் இருக்குது பார்த்தோம். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? குரங்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க guys. ஸோ ப்ரெசன்டேஷன் கூப்பிட்டாங்க. அங்கே போய் நாங்கள் பார்த்தோம் என்ன நடந்துச்சுன்னா. நான் ஃபஸ்ட் ஹார் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால அரை மணி நேரம் தான் லேட்டாக வந்தேன். அதுக்கப்புறமா கட் அடிச்சிட்டேன் அரை மணி நேரம். ஸோ அப்பாலஜி லெட்டர் எழுதிட்டு அந்த இடத்துக்கு போனேன். ஸோ உங்களுக்கு அப்பாலஜி லெட்டர் எழுத உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் இதெல்லாம் வேணும்னா அதெல்லாம் இவகிட்ட கொடுங்க. ஏன்னா நம்ம ஆள் ஆட்சி முடியாது. ஏன்னா வர்றது மொத்தமும் லேட்டு. அதனால தான் இது. ஸோ அது மாதிரி ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. கேர்ள்ஸை மட்டும் கூப்பிட்டு போனப்போ ஸ்கின் கேர் ரொட்டீனாலாம் இப்படி செக் பண்ண சொன்னாங்க. விச் இஸ் குட். ஏன்னா எனக்கு அதெல்லாம் தேவை தான். ஆனால் ப்ராடக்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க கைஸ். அவங்க ப்ராடக்ட்ஸ்க்கு மொத்தமாகவே மார்க்கெட்டிங் பண்ணிட்டாங்க. ஸோ எங்ககிட்ட ஒரு 2-3 மேகசின் கொடுத்தாங்க. அதில் ஒரு மேகசின் இதில் இருக்குது. இந்த மேகசினை நம்ம நிதிஷ் கிட்ட கொடுத்துருவோம். ஏன்னா நிதிஷ்க்கு அது ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆக்சுவலி இது எப்படின்னா கைஸ், ஆக்சுவலி இந்த புக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரை மீன் ஒரு ஆப்ஷன் இருக்குது கைஸ். என்னடா ட்ரை மீன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஸ்மெல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்டோட ஸ்மெல் வரும். ஆனா இது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி தலை வச்சு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஸ்மெல். என்னதான் பெரிய பிராண்டோ அவங்க ஸ்மெல் பண்ணி பார்த்ததுக்கே அப்படின்னா எங்கள் கையில் தான் அந்த ப்ராடக்ட்டே வச்சாங்க. அப்போ எவ்வளோ பேச விரும்பலைங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த vlog நம்ம எடுத்தோம். நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இவங்க 2 பேரும் அத்தோ வாங்கி சாப்பிட்டாங்க. அது கெடுக்கக்கூடாது பேர். நல்ல டிஷ் அது. பட் காரம் கொஞ்சம் ஓவர். காரம் அதிகமாக இருந்துச்சு. சாப்பிட முடியல. இந்த பேபிக்கு என்ன பிரச்சனைனா சின்னதாக ஒரு மிளகா போட்டால் கூட இவங்களுக்கு காரம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இவன் ஒரு அவள் சைஸை பார்த்துட்டு பேபின்னு சொல்கிறான். என்னதான் இருந்தாலும் வயசு வித்தியாசம் இல்லை. ஆமாம், என்னோட 2 வயசு பெரிய பொண்ணு. நான் 2004 guys. ஆனால் என்னன்னா நான் தான் இல்லை குழந்தை மாதிரி இருக்கேன். இவங்க எல்லாரும் கொஞ்சம் வயசு. ஓகே பேபி வாங்க பேபி. ஸோ அதுக்கப்புறமா முடிஞ்சிச்சு. நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். அண்ட் ஏதாவது சொல்ல வரீங்களா எல்லாரும்? பாய். அவ்வளோதான், இன்னைக்கு vlog முடிஞ்சு. ஆனால் லெட்டர்லாம் இன்னைக்கு எடுக்கிற மோட்டிவேஷனே இல்லை. ஏன்னா கிளாஸ்லேருந்து வந்தது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஆமாம், இவங்க தான் நீங்கள் இன்ட்ரோ கொடுத்ததை பார்த்துருப்பீங்க. அவங்க தான் கொடுத்தாங்க. ஏன்னா லிட்டரலாக வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டே கிடையாது. சரி, என் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் டோனா கூட விட்டு போயிட்டா. அவ்வளோதான். ஆமாம், டோனா கேமியா கூட இல்லை, ஓட்டா. ஆமாம், ஏன் ஓட்டான்னு தெரில. சண்டை ஏதாவது போட்டோமா இல்லையே, அப்படியே ஞாபகம் இல்லை எனக்கு. தெரில. நான் வீட்டுக்கு போகிறேன்னா சரி ஓகே நானும் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணால் போயிட்டு வந்துட்டேன். வீடியோ எடுத்தோம், ஃபன் பண்ணோம். ஸோ இவங்க தான் ஆரம்பிச்சாங்க தான். இவங்களே முடிச்சு வச்சிட்டாங்க. பாய் சொல்லு. பாய் பாய். நாங்கள் யாருமே இல்லை எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு நினச்சோம். பார்த்தா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் இங்கே ஒன்று இருக்குது. ஆமாம் ஆமாம், சரஸ் பியூட்டிஃபுல் இங்கே தான் இருக்கா. நாங்கள் போய் அவளை காட்டுறோம், நீங்கள் பாருங்கள். திரும்பி யாருன்னு தெரியுதா? எங்கே இருந்தீங்க இவ்வளோ நேரம்? நாங்கள் போய் சுற்றி வந்தோம். இந்த சரஸ் பியூட்டிஃபுல்லை கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள்லாம் போயிட்டீங்கன்னு நினச்சோம். நாங்கள்
போகுமா எங்க மட்டும் பார்த்தா போற மாதிரியா இருக்கு. டெய்லி 1.5 வரை உள்ளதான் சுற்றுவோம். இல்லை நாங்கள் வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தோம். ஆமாம் இன்னைக்கு டே ஃபுல்லாக பயங்கரமாக போச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகும்போது இங்கே தான் உட்காந்துருக்காங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களா? இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. என்ன ப்ராடக்ட் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணாங்க. எம்பி ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருந்து ப்ரொமோஷன் பண்ணலாமா? எங்களுக்கு தெரியாத ப்ரொமோஷனா? அவங்க என்ன ப்ரொமோஷன் சரி எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? சொல்லிட்டு நேரம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே அவ்வளோதான். நாமளும் கிளம்புறோம். டைம் ஆகுது. டாடா.